மக்கள் விரோத ஊழல் அரசுன்னு வாய்க்கு வந்தத ஒரு உண்மையான கேடு கெட்ட மக்கள் விரோத ஊழல் கட்சியான திமுக சொல்றது வேடிக்கையா இருக்கு. கேடு கெட்ட, ஆமா, 2006-11 தலைவர்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழைகளோட வயிற்றுல அடிச்சு நிலங்களை அபகரித்த கேடுகெட்ட கட்சி திமுக. ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்தால பொதுமக்களை அச்சுறுத்தி தமிழகத்தின் அமைதியை சீர்குலைத்த கேடுகெட்ட கட்சி திமுக. இதுக்கு உதாரணம் சென்னை உயர்நீதிமன்றத்துல சட்டக்கல்லூரி மாணவன் பொதுமக்கள் மத்தியில தாக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா காலத்துல மிகப்பெரிய தலைவர்களை கொண்டிருந்த திமுகவை தனது குடும்ப சொத்தாக தனது குடும்பம்னு மாத்தின கேடுகெட்ட கட்சி திமுக. மக்கள் விரோதம். காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காணாம கர்நாடகா எத்தனை அணை வேணாலும் கட்டட்டும்னு மக்களுக்கு விரோதம் செஞ்ச கட்சி திமுக. தமிழகத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை அரசியல் சுயலாபத்துக்காக அடுத்த நாட்டுக்கு தாரை வார்த்த மக்கள் விரோத கட்சி திமுக. ஸ்டெர்லைட், மீத்தேன், கெயில்னு பல அழிவு திட்டங்களுக்கு கையெழுத்திட்ட மக்கள் விரோத கட்சி திமுக. மீத்தேன் திட்டத்துக்கு நீங்க தான் கொண்டு வந்துடுறாங்க. நானும் சொல்லாதீங்க. நாங்க திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெப்ரஸன்டேட்டிவ். நானும் அருமையன் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களும் சேர்ந்துதான் இணைந்துதான் இந்த திட்டங்கள் எல்லாம் தஞ்சை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஊழல் இத பத்தி நாம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்கள்லயும் ஊழல் செஞ்ச ஒரு ஊழல் கட்சி தான் திமுக. இன்னும் நம்மளால கேடுகட்ட மக்கள் விரோத ஊழல் கட்சினா அது திமுக தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும்.